வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்கோட கோரல் கிரெடிட் கார்டு. ஸோ இது வந்து ரூபே டைப்பில், அதுவும் லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு எனக்கு வந்து அப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டுக்கு நேற்று நான் அப்ளை பண்ணியிருந்தேன். இன்றைக்கி எனக்கு இந்த கார்டு வந்து அப்ரூவ் ஆகி எனக்கு என்னோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன்லையுமே வந்து அப்டேட்டட் ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் இந்த கிரெடிட் கார்டுக்கு நான் எப்படி அப்ளை பண்ணேன், இதில் என்ன கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்தாங்க, ஸோ இதுக்கு எப்படிலாம் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான கிரெடிட் கார்டு ஆஃபர் பற்றின டீட்டெயிலை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டுக்கு நான் வந்து எப்படி அப்ளை பண்ணியிருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் மந்த் அதாவது மார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அமேசான் பே ஐசிஐசிஐ பேங்கோட கிரெடிட் கார்டுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணியிருந்தோம். இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாகவே அப்ரூவ் ஆகி கிட்டத்தட்ட 1,90,000 ரூபாய் நமக்கு வந்து கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோரல் கிரெடிட் கார்டு நமக்கு வந்து அப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு அமேசான் பே ஐசிஐசிஐ பேங்க் கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசா வேரியண்ட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இதனால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து யூபிஐயில் வந்து இந்த மாதிரி விசா கார்டை லிங்க் பண்ணி பேமெண்ட் வந்து பண்ண முடியாது. ஸோ இதுக்காகவே என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்து எல்லா பேங்க்ஸ்லையுமே நீங்கள் விசா டைப்பில் கிரெடிட் கார்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி ரூபே கிரெடிட் கார்டு வந்து செப்பரேட்டாக கொடுக்குறாங்க. அப்படி இல்லைனா அதே கிரெடிட் கார்டோட கிரெடிட் லிமிட்டை ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு ரூபே கிரெடிட் கார்டை ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ரூபே கிரெடிட் கார்டு வந்து கொடுத்தீங்க, அதாவது ரூபே கார்டு இருந்ததுன்னா நீங்கள் யூபிஐயில் லிங்க் பண்ணி நீங்கள் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காகவே இப்போ எல்லா பேங்க்ஸ்லையும் இதை ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு இந்த கிரெடிட் கார்டும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பேங்க்கில் வந்து ஃபஸ்ட்டு கிரெடிட் கார்டு வாங்குறது மட்டும்தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு கிரெடிட் கார்டு அந்த பேங்க்கில் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி அதே பேங்க்கில் அடுத்த செகண்ட் கிரெடிட் கார்டு வந்து ஈஸியாகவே உங்களால் வாங்கிட முடியும். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இந்த கிரெடிட் கார்டு, அதாவது எனக்கு வந்து ஐசிஐசிஐ பேங்க்கில் ஒரு கிரெடிட் கார்டு வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. நான் நிறைய டைம் அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு கிரெடிட் லிமிட் காமிச்சிட்டு கடைசி நேரத்தில் டிக்ளைன் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி தான் ஆகிட்டு இருந்தது. அதில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் மந்த் அந்த கிரெடிட் கார்டு அப்ரூவ் ஆச்சுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இந்த கிரெடிட் கார்டு எனக்கு வந்து ப்ரீ அப்ரூவ்டு அப்படின்னு சொல்லி காமிச்சது. சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாமே. அது மட்டும் இல்லாமல் ரூபே கார்டு இருந்ததுன்னா நம்ம அதிகமாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம், நமக்கு வந்து அது யூஸும் ஆகும். ஸோ இதில் ரூபே இல்லாததுனால எனக்கு அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதுவும் எனக்கு வந்து இப்போ கிடச்சிருச்சு. ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ண அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்களும் என்னோட வீடியோ ஃபாலோ பண்ணி ஆல்ரெடி வந்து ஐசிஐசிஐ பேங்க்கில் கிரெடிட் கார்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு ஆஃபர் வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுறது, எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஐசிஐசிஐ பேங்க் மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி கிரெடிட் கார்டு ஹோல்டராக இருந்தீங்க அப்படின்னா அந்த கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி தான் இந்த கிரெடிட் கார்டு வந்து உங்களுக்கு அப்ரூவ் ஆயிருக்கும். ஸோ ப்ரீ அப்ரூவ் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத இது மூலமாக தான் நீங்கள் வந்து செக் பண்ணணும். புதுசாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கீழே செப்பரேட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், அது மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி கிரெடிட் கார்டு இருக்கிறவங்க ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு கார்டு வந்து ப்ரீ அப்ரூவ்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்டு அண்ட் ஃபாரெக்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வாங்கியிருக்க இந்த கார்டு வந்து இங்கே வந்து காமிக்கும். நம்மளோட லிமிட்டு, நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அதை பற்றின டீட்டெயிலாம் காமிக்கும். இதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது வந்து இந்த மாதிரி தான் வந்து இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வாங்கியிருக்க கிரெடிட் கார்டு, அதோட டீட்டெயிலு, அதோட கிரெடிட் லிமிட்டு, நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் இங்கே வந்து காமிக்கும். இதே பேஜில் அப்படி கீழே ஸ்குவாரல் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்குவாரல் பண்ணிக்கோங்க. கீழே வந்து ஸ்குவாரல் பண்ணதுமே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கார்டு வந்து ஏதாவது ப்ரீ அப்ரூவ்ட் ஆயிருந்தது அப்படின்னா இங்கே வந்து காமிக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0 ஜாயினிங் ஃபீ, ஆனுவல் ஃபீ, ரூபே கிரெடிட் கார்டு, என்ஜாய் த பெனிஃபிட் ஆஃப் யூபிஐ பேமெண்ட் வித் யுவர் ப்ரீ அப்ரூவ்ட் ரூபே கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து காமிச்சது. இதில் அவைல் நவ் அப்படின்னு சொல்லி காமிச்சது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 மந்த் டிலேயில் எனக்கு அடுத்த கிரெடிட் கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டுக்கு ஃபிசிக்கல் கிரெடிட் கார்டும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மெயிலும் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் அவைல் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நமக்கு வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிரெடிட் கார்டை வந்து அப்ரூவ்டு வந்து பண்ணியிருக்காங்க ப்ரீ அப்ரூவ்டில். ஸோ அதில் நமக்கு எந்த கிரெடிட் கார்டு வேணுமோ பர்டிகுலராக அதை வந்து நம்ம சூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ராசஸ் வந்து பண்ணணும். ஃபஸ்ட்டு கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்கோட கோரல் கிரெடிட் கார்டு. இது வந்து லைஃப் டைம் ஃப்ரீ தான், ஜாயினிங் ஃபீ கிடையாது, ரினிவல் ஃபீயுமே வந்து கிடையாது. ஸோ அதுக்கு அடுத்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சேவர் அப்படிங்கிற ஒரு கிரெடிட் கார்டு. இதுவுமே வந்து ரூபே வேரியண்ட்டில் தான் இந்த கிரெடிட் கார்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த கிரெடிட் கார்டுக்கு ஜாயினிங் ஃபீ அண்ட் ரினிவல் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஃப்ரீ கிடையாது. அதுக்கு அடுத்த தேர்ட் கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ரூபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரெடிட் கார்டு. இதுவும் வந்து ரூபே டைப் வேரியண்ட் தான். இதில் ஜாயினிங் ஃபீ வந்துட்டு உங்களுக்கு 3000 ரூபாய் ஜாயினிங் ஃபீயும், ஆனுவல் ஃபீ ரினிவல் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபாயும் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இது ஃப்ரீ கிடையாது. டோட்டலாக இந்த 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரூபே கிரெடிட் கார்டு நமக்கு வந்து ப்ரீ அப்ரூவ்டு வந்து ஆயிருந்தது.
இருந்தது. இதில் உங்களுக்கு எந்த கிரெடிட் கார்டு வேணுமோ பர்டிகுலராக அதை நீங்கள் சூஸ் பண்ணி ப்ராசஸ் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் நான் சூஸ் பண்ணியிருந்தது வந்து நான் 0 ஜாயினிங் ஃபீ 0 ரெனிவல் ஃபீ, அதாவது லைஃப் டைம் ஃப்ரீ கோரல் கிரெடிட் கார்டு தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நமக்கு அதுதான் தேவையும் கூட. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்க டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு ஜெனரேட் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் பேங்கிங்கோட எம்பி நம்பரை என்ட்ரு பண்ண சொல்லும். அதை வந்து என்ட்ரு பண்ணி டிக் மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி வந்து ப்ரீ அப்ரூவ்டில் தான் இருந்தது. இப்போ இமீடியட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி அன்லாக் யுவர் இன்ஸ்டன்ட் ரூபே கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இந்த கிரெடிட் கார்டை ஆக்டிவேட் பண்ண அடுத்த செகண்டே வந்து இது வந்து உங்களோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனில் ரிஃப்ளெக்ட் ஆயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகாது. ஸோ இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 day வந்து டைம் எடுத்துச்சு. ஸோ எனக்கு வந்து கிரெடிட் கார்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இப்போ ஜெனரேட் ஆயிருச்சு. இதோட கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1,88,992.94 அப்படின்னு காமிக்குதுல. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்கக்கூடிய அமேசான் பே ஐசிஐசிஐ பேங்க் கிரெடிட் கார்டில் நான் வந்து 1,90,000 கிரெடிட் லிமிட் வாங்கியிருந்தேன். அதில் ஒரு 1000 சம்திங் அமௌண்ட் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். அந்த அமௌண்ட் போக பேலன்ஸ் அமௌண்ட் தான் இங்கே வந்து காமிக்குது. அப்போ நீங்கள் வந்து புரிஞ்சிக்க வேண்டியதான் ஒரே கிரெடிட் லிமிட் தான், ஆனால் கார்டு தான் வந்து 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கார்டு கொடுத்துருக்காங்க. எந்த கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலும் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1,90,000 தான் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு ஒர்த்தபுளான ஒரு பெனிஃபிட்டாக இல்லை. ஸோ இது வந்து கொட்டாக் மஹிந்திரா பேங்க்கில் நானும் இதே மாதிரி யூஸ் பண்ணுறேன். இது வந்து லீக் கிரெடிட் கார்டு விசாவிலையும் ரூபே கிரெடிட் கார்டு வீச்சோலையும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்குமே செப்பரேட் கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. தனித்தனியாக ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு டபுள் கிரெடிட் லிமிட் வந்து காமிக்கும். பட் இங்கே வந்து அப்படி கிடையாது. ஒரே கிரெடிட் லிமிட்டை தான் 2 கார்டுக்கு ஷேர் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்தாங்க. சரி இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணிவிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு கார்டு அண்ட் ஃபாரெக்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கார்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த கார்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. நான் அதுக்கப்புறம் இமீடியட்டாகவே போயிட்டு மேனேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனில் எத்தனை கிரெடிட் கார்டு ஷோ ஆகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு கார்டுமே வந்து ஷோ ஆகலை. கிட்டத்தட்ட 1 day டிலேயில் தான் அந்த கார்டு வந்து நமக்கு அப்டேட்டடும் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஐசிஐசிஐ பேங்க் கிரெடிட் கார்டு ஹோல்டராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ரீ அப்ரூவ்டு ஆஃபர் வந்து வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கிரெடிட் கார்டை வந்து நமக்கு அப்டேட்டட் ஆயிடுச்சா அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகென்ஸ்ட் 1 day டிலேயில் மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் கார்டு அண்ட் ஃபாரெக்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த கார்டு வந்து காமிச்சிருச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். மறுநாள் இன்றைக்கி தான் வந்து எனக்கு இந்த கார்டு வந்து ஷோ ஆச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்கோட அமேசான் பே கிரெடிட் கார்டு காமிக்குது. இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து அப்ளை பண்ண அந்த கோரல் கிரெடிட் கார்டு வந்து காமிக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோரல் கிரெடிட் கார்டு. ஸோ ஃபைனலாக நம்மளோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனில் இந்த கார்டுமே வந்து நமக்கு ஷோ ஆயிடுச்சு. இதில் கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 1,90,000 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக ஒரே லிமிட் தான், ஆனால் 2 டிஃப்ரெண்ட் கார்டில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து எப்படி நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை இமீடியட்டாகவே நான் வந்து கூகுள் பே அப்ளிகேஷனில் லிங்க் பண்ணி இந்த கார்டை வந்து பேலன்ஸை செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 1,90,000 காமிக்கல, 1,88,000. அதாவது நம்ம ஆல்ரெடி ஒரு கிரெடிட் கார்டில் ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் போக பேலன்ஸ் அமௌண்ட் தான் இதுலேயே வந்து காமிச்சது. ஸோ இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு கார்டில் உள்ள கிரெடிட் லிமிட்டை தான் 2 பக்கம் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கார்டு வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டு அடுத்த ஒரு 7 working daysக்குள்ளே உங்களோட வீட்டு அட்ரஸ்க்கே வந்து அதாவது கம்யூனிகேஷன் அட்ரஸ்க்கு டெலிவரி வந்து பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஐசிஐசிஐ பேங்க்லேருந்து வந்திருந்த மெயிலு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இதில் அப்ளிகேஷன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் கார்டோட கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்க வாட்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா த ஃபிசிக்கல் கார்டு வில் பி டெலிவர்ட் டு யுவர் ப்ரிஃபர்ட் மெயிலிங் அட்ரஸ் வித்தின் எ வீக். அதாவது இந்த வாரத்திலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸுக்கு இந்த கார்டோட அந்த ஃபிசிக்கல் கார்டை வந்து சென்ட் பண்ணி வச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுற ப்ராசஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்கிட்ட இருந்த கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி நான் இந்த கிரெடிட் கார்டை வந்து அப்ளை வந்து பண்ணியிருக்கேன். ஸோ உங்ககிட்டயும் ஆல்ரெடி கிரெடிட் கார்டு இருந்தது அப்படின்னா அந்த கிரெடிட் கார்டு செக்ஷன்லேயே கீழே பாட்டமில் போய் பாருங்கள் வேறு ஏதாவது கிரெடிட் கார்டு அப்ரூவலில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இமீடியட்டாகவே நீங்கள் வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஃபார் 1 second. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.